இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்ம விருதுகளை ஜனாதிபதி வழங்கினார். அண்மைச் செய்தி: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்ம விருதுகளை ஜனாதிபதி வழங்கினார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், முழு விவரங்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகள்ல தமிழகத்தை சேர்ந்த 13 நபர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதில் நடிகர் அஜித் உள்ளிட்ட 3 நபர்களுக்கு பத்ம பூஷன் விருதும், அதே போன்று பிரபல கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட 10 நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டவர்கள் அந்த விருதுகளை குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதை பெற்றுக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பிரபல கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு தற்பொழுது பத்மஸ்ரீ விருதானது கொடுக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த பிரபல செஃப் தாமு அவர்களுக்கு இந்த பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. இது போன்று 10 நபர்களுக்கு தமிழகத்தில் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் தற்போது இந்த விருதுகளை பெறுகிறார்கள். அதே போன்று பத்ம விபூஷன் விருதுகளை பார்க்கும்போது இதுக்கு முன்பாக நமக்கு கலைத்துறை பிரிவுல அஜித்குமார் உள்ளிட்டவர்களுக்கு அந்த பத்ம பூஷன் விருதானது வழங்கப்பட்டது. வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவுல நல்லி குப்புசாமி செட்டிக்கும், கலைத்துறை பிரிவுல நடிகர் அஜித்குமார் மற்றும் சோபனா அவர்களுக்கு என மற்றும் 3 நபர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ விருதுகள் 10 நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த 10 நபர்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் பிரபல கிரிக்கெட் நட்சத்திர வீரர் அஸ்வின், அதே போன்று பிரபல செஃப் தாமு ஆகியோருக்கு இந்த விருதுகள் வழங்கக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பலருக்கும் மேலும் மேற்கொண்டவர்களுக்கும் அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இலக்கிய பிரிவுல லட்சுமிபதி ராமசுப்பையருக்கும், அதே போன்று அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவுல எம்டி சீனிவாசுக்கும், விளையாட்டுத் துறையில ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு, கலைத்துறை பிரிவுல தெருக்கூத்து கலைஞர் வி கே சம்பந்தனுக்கும், வர்த்தக தொழில்துறையில ஆர்ஜி சந்திரமோகனுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதே போன்று கலைத்துறை பிரிவுல ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதிக்கும், இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவில ஸ்ரீனிவாச விஸ்வநாதனுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. பிரபல பறைசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் இன்றைய தினம் குடியரசு மாளிகையில அவருடைய அந்த விருதுகளை பெறுகிறார்கள். குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த விருதுகளை வழங்கக்கூடிய பார்க்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த 13 நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டு கௌரவப்படுத்தக்கூடிய தருணங்கள்ல தற்போது அந்த விருதுகளுக்கு அறிவிக்கப்பட்ட விருதாளர்கள் அவர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவர் கைகளால் பெறக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.